அப்படிதாங்க சொல்றாங்க. இப்ப போன ஆட்சியில ஒரு கார்டுக்கு வீடு தவறாத உங்களுக்கு அமௌண்ட் அப்படின்னாங்க. யாருக்கும் வரல. அவங்க ஆளை பார்த்து அவங்க கட்சி பார்த்து மனம் கொடுத்தாங்க. இதுல நம்ம ஒண்ணுமே இல்லை நமக்கு. இது எதா இருந்தாலும் ஓகே. நல்லபடியா எடப்பாடி வந்து நல்லா செய்யறாரு, தாராளமா செய்யட்டும். அவ்வளவுதான். நம்ம யார் வந்தாலும் ஓகே. அது இந்த மாதிரி இல்லாத வயசானவங்களுக்கு இது கொடுக்கறது பெஸ்ட். அவங்களாம் இப்ப இவங்கள சொன்னாங்க அந்த மாதிரி பிள்ளைங்க இல்லை, நாங்க தனியா இருக்கிறோம் அப்படிங்கிறது பெஸ்ட். பரவாயில்ல, கிடைச்ச சந்தோஷம் தாங்க சார். கிடைச்ச சந்தோஷம் தான். அவங்க சொன்னாங்க அதுவும் வரல, இது சொல்றாங்க நமக்கு அதெல்லாம் நமக்கு தெரியாது. யார் வந்தாலும் எல்லாத்துக்கும் சொல்றாங்கன்னா எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுதான் நமக்கு மெயின். ஆமாண்ணா, இங்க போனா அங்க போங்கறாங்க, அங்க போனா இங்க போங்கறாங்க. நாங்க விட்டுட்டோம். அவரு அறிவிச்சிட்டாரு, கீழே கறவங்க யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. விட்டுக்கிறாங்களாங்க, அது தெரியல. எப்படி என்ன தெரியல. இது ஃப்ரீ பஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லைங்க சார். ஃப்ரீ பஸ் எல்லாம் நமக்கு யாரு கேட்டா நமக்கு தாராளமா ஃப்ரீ பஸ் கட் பண்ணலாம். லேடிஸுக்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி நமக்கு தேவையே இல்லை. மரியாதை இல்லை லேடிஸ்க்கு. இங்க நின்னா நாங்க தான் அங்கதான் போய் ஏறுறோம். அதுக்கு ஒரு மரியாதை கிடையவே கிடையாது. ஃப்ரீ பஸ் நாங்க வேண்டவே வேண்டாம். எங்களுக்கு யாருக்கு ஜென்ஸு கொடுறாங்களோ அது தெரியல. நம்ம லேடிஸ்க்கு வேண்டாம், மரியாதை இல்லை.